யோபு அதிகாரம் 22. கடவுளோடு ஒப்புரவாகும் மொழி. பின்னர் தேமானியனான எலிப்பாசு பேசத் தொடங்கினான். மனிதரால் இறைவனுக்கு பயன் உண்டா? மதிநுட்பம் உடையவரால் அவருக்கு பயன் உண்டா? நீர் நேர்மையாக இருப்பது எல்லாம் வல்லவருக்கு இன்பம் பயக்குமா? நீர் உமது வழியை செம்மைப்படுத்துவது அவருக்கு நன்மை பயக்குமா? நீர் அவரை அஞ்சி மதிப்பதாலா அவர் உம்மை கண்டிக்கிறார்? அதனை முன்னிட்டா உம்மை தீர்ப்பிடுகிறார்? உமது தீமை பெரிதல்லவா? உமது கொடுமைக்கு முடிவில்லையா? ஏனெனில் அற்பமான வற்றுக்கும் உறவின் முறை யாருக்கும் அடகு வாங்கினீர். ஏழைகளின் உடையை உரிந்துவிட்டீர். தாகமுள்ளோருக்கு குடிக்க தண்ணீர் தரவில்லை. பசித்தோருக்கு உணவு கொடுக்க முன்வரவில்லை. வலிய மனிதராகிய உமக்கு வையகம் சொந்தமாயிற்று. தயவு பெற்றவருக்கே அது குடியிருப்பாயிற்று. விதவைகளை நீர் வெறுங்கையராய் விரட்டினீர். அனாதைகளின் கைகளை முறித்து போட்டீர். ஆகையால் கன்னிகள் உம்மை சூழ்ந்துள்ளன. கிளி உம்மை திடீரென ஆட்கொள்ளும். நீர் காணா வண்ணம் காரிருள் சூழ்ந்தது. நீர்பெருக்கு உம்மை மூழ்கடித்தது. உயரத்தே விண்ணகத்தில் கடவுள் இல்லையா? வானில் இருக்கும் விண்மீன்களை பாரும். அவை எவ்வளவு உயரத்தில் உள்ளன. ஆனால் நீர் சொல்கின்றீர், இறைவனுக்கு என்ன தெரியும்? கார்முகிலை ஊடுருவி பார்த்து அவரால் தீர்ப்பிட முடியுமா? அவர் பார்க்கா வண்ணம் முகில் மறைக்கின்றது. அவர் வான்தளத்தில் உலவுகின்றார். பாதகர் சென்ற பழைய நெறியில் நீரும் செல்ல விளைகின்றீரோ? நேரம் வரும் முன்னே அவர்கள் பிடிபட்டனர். அவர்கள் அடித்தளத்தை வெள்ளம் அடித்துச் சென்றது. அவர்கள் இறைவனிடம், எங்களை விட்டு அகலும், எல்லாம் வல்லவர் எங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பர். இருப்பினும் அவரே அவர்களின் இல்லத்தை நன்மையினால் நிரப்பினார். எனினும் தீயவரின் திட்டம் எனக்கு தொலைவாயிருப்பதாக. நேர்மையுள்ளோர் அதை கண்டு மனம் மகிழ்கின்றனர். மாசற்றோர் அவர்களை எள்ளி நகையாடுகின்றனர். இதோ நம் பகைவர் வீழ்த்தப்பட்டனர். அவர்களின் சேமிப்பு தீயால் விழுங்கப்பட்டது என்கின்றனர். இணங்குக இறைவனுக்கு, எய்துக அமைதி. இதனால் உமக்கு நன்மை வந்தடையும். அவர் வாயினின்று அறிவுரை பெறுக. அவர்தம் மொழிகளை நெஞ்சில் பொறித்திடுக. நீர் எல்லாம் வல்லவரிடம் திரும்பி வருவீராகில் நீர் கட்டியெழுப்பப்படுவீர். தீயவற்றை கூடாரத்திலிருந்து அகற்றிவிடும். பொன்னை புழுதியிலேயே எரிந்து ஓர்பி தங்கத்தை ஓடை கற்களிடையே வீசிவிடும். எல்லாம் வல்லவரே உமக்கு பொன்னாகவும் வெள்ளியாகவும் வலிமையாகவும் திகழ்வார். அப்பொழுது எல்லாம் வல்லவரில் நீர் நம்பிக்கை கொள்வீர். என்னை பார்த்து முகத்தை நிமிர்த்திடுவீர். நீர் அவரிடம் மன்றாடுவீர், அவரும் உமக்கு செவி கொடுப்பார். நீர் நினைப்பது கைகூடும். வழிகள் ஒளிமயமாகும். ஏனெனில் அவர் செருக்குற்றோரின் ஆணவத்தை அழிக்கின்றார். தாழ்வாக கருதப்பட்டோரை மீட்கின்றார். குற்றவாளிகளையும் அவர் விடுவிப்பார். அவர்கள் கைகளில் தூய்மையால் மீட்கப்படுவர்.